subscribe. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம E4 மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, E4 ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறோம். சிப்பாயின் 2 ஸ்டெப் ஒன்லி. அகெயின் பிளாக் பார்த்தீங்கன்னா D5க்கு மூவ் பண்ணுறாங்க. ஓகே, அட்டாக்கிங் ஸ்டார்டிங் வாங்க. இப்போ நம்ம டெஃபினட்டாக அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணுவோம், அட்டாக் பண்ண வேணாம் அந்த டைம். ஓகேங்களா, அடுத்து நம்மளுடைய G1 ஓகேங்களா எடுத்து மூவ் பண்ணுவோம். brilliant move actually that game. Then again பார்த்தீங்கன்னா அந்த சிப்பாயின் பான் நமக்கு பானை அட்டாக் பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த பான் நம்ம அட்டாக்கிங்கோ இல்லை டிஃபெண்டிங்கோ நம்ம போட வேணாம். நம்ம வந்து நம்மளுடைய நைட்டை தூக்கி நம்ம E5 வைப்போம். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுடைய ட்ராப் கேமுக்கு E5 தான் நமக்கு மெயின். ஓகேங்களா, இப்போ தான் நம்மளுடைய கேமே ஸ்டார்ட் ஆகுது. தென் அகெயின் இப்போ அவங்க என்ன மூவ் பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ட்ராப்பை அவங்க எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க நம்ம மூவ் பண்ணி பார்க்கும்போது ஓகே, அவங்க நைஸ் கேம் F6 நைஸ் மூவ் ஆக்சுவலி, பிகாஸ் நைட்டை வந்து அட்டாக்கிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் நம்மளுடைய மூவ் பிளான் பார்த்திங்கன்னா பிஷப் எடுத்துகிட்டு நம்ம இங்கே செக் வைக்கிறது தான் நம்மளுடைய பிளான். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நைஸ் மூவ். ஓகே, நம்மளுடைய இதை அட்டாக்கிங்க்கு எடுத்து வந்துருக்காங்க. பட் நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம். நம்மளுடைய பிஷப் எடுத்துகிட்டு நம்ம அட்டாக்கிங் மூவ்க்கு போய்க்கும். ஓகேங்களா, செக்மேட். கிங் இப்போ வந்து எங்கேயுமே மூவ் ஆக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வச்சுருக்கோம். பிகாஸ் கிங் இங்கே வச்சாலும் செக்கு, இங்கே வச்சாலும் செக்கு, ஆட்டோமேட்டிக் இப்போ நம்ம செக்கில் தான் இருக்காங்க. ஸோ இது நைஸ் மூவ், பிஷப்போடைய அட்டாக்கிங் செக்மெட் நைஸ் மூவ். தென் அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா நைட் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படியும் இல்லைனா ராணியை வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். பட் அவங்களுடைய டிஃபெண்டிங் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, பிஷப் வச்சு இப்போ டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம யோசிக்காமல் நம்மளுடைய ஹார்ஸ் எடுத்து வந்து வச்சோம்னா அட்டாக்கிங் மோடுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஹார்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணோம். ஓகேங்களா, அட்டாக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ராணியை தூக்கி நம்ம இங்கே வச்சு அடுத்து செக்மேட் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வருவோம். ஆனால் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஹார்ஸ் வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்மளுடைய குயினை தூக்கி நம்ம டிஃபெண்டிங் போவோம், அட்டாக்கிங்க்கு போவோம். ஆப்ஷனே கிடையாது, இது பில்லியட் மூவ். பிகாஸ் செக்மேட் நம்ம வைக்காமல் நம்ம எப்படி பண்ணுறது நமக்கு பில்லியட் மூவ். ஏன் நான் சொல்கிறேன்னா இங்கே வச்சு செக்மேட் நம்ம வைக்கலாம். பட் அதை வச்சாலும் இதை தூக்கி இங்கே வச்சு லாக் பண்ணுவாங்க. ஸோ சம்பளம் நிறைய இதுக்கு இதாகும். ஸோ அதனால் நமக்கு அது அங்கே வேணாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த மூவ் இங்கே இருக்கட்டும். தென் அவங்க பார்த்திங்கன்னா இங்கே வச்சதுனால இந்த சிப்பாயின் மூவ் தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு இது அட்டாக்கிங் அப்படிங்கிற கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் பண்ணுவோம், அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அட்டாக் பண்ணும்போது நமக்கு எதுவுமே வராது. பிஷப் ஆல்ரெடி அங்கே ஃபோக்கஸ்டாக, பிஷப் நமக்கு இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்காப்பா. இப்போ நம்ம குயின் அந்த மூவ் பண்ணது பெஸ்ட் மூவ். ஓகே, அகெயின் பிஷப் நம்ம செக்மேட்டில் ரெடியாக வச்சுருக்கும்போது பானை தூக்கி நமக்கு டிஃபெண்டிங்க்கு வச்சுருக்காப்பா. ஸோ நைஸ் மூவ். பட் இந்த இடத்துல தான் நம்ம கிளியர்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பானை வெட்டணும்னு வைங்களேன், அவன் இந்த சிப்பாயின் பானை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வெட்ட வேணாம், இந்த காயினை நம்ம இப்படி மூவ் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி மூவ் பண்ணும்பொழுது நம்ம அடுத்து இந்த சிப்பாயினை வந்து இங்கே இப்படி மூவ் பண்ணி நமக்கு அட்டாக்கிங்க்கு வரலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இதுதான் மெயின் ட்ராப். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இந்த கண்டிஷனில் நம்ம இதை அட்டாக் பண்ணோம்னா இதை தூக்கியாந்து இதை நமக்கு அட்டாக் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று யானையை வச்சு நமக்கு இதை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதை இப்படி அட்டாக் பண்ணக்கூடாது. இப்போ அழகாக ஆப்போசிட்டில் உள்ள அட்டாக் பண்ணால் செக்மேட், கேம் ஃபினிஷ்டு. இது வந்து சரியான நல்ல ட்ராப் மூவ். ஓகேங்களா, நல்ல மூவ். ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால், உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸில் எதுவும் கிளாரிட்டி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதேமாதிரி நிறைய டாக்டிக்ஸ், ட்ரிக்ஸ், மூவ் ஃபாலோ பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.